ஹாய் வெல்கம் டு தமிழ் பாட்னர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹேக் தி பாக்ஸில் இருக்கிற ஒரு ஏஐ அப்படின்ற ஒரு மிஷின் வந்து இன்றைக்கி ரிட்டையர்ட் ஆகுது. ஸோ அதோட வாக் த்ரூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் 2 வாரத்துக்கு வந்து ஃப்ரீ யூசரில் இருக்கும். அதாவது விஐபி செக்ஷனில் ஃப்ரீ யூசரில் இருக்கும். ஸோ அதை நான் இங்கே இந்த டுட்டோரியல் பார்த்தாலும் இல்லை வேறு எங்கேருந்து ரைட்டை படித்தாலும் உங்களால் வந்து இதை மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு 2 வாரம் வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லாஸ்ட் வீக் வந்து என்னால் பிட்லேப் வந்து ரிட்டையர்ட் ஆச்சு. அதை என்னால் போட முடியல. ஸோ இந்த முறை ஏஐ போடுறதுக்கு வந்து டைம் கிடச்சிருக்கு. ஓகே, ஆல்ரெடி வந்து நீங்கள் எப்பொழுதும் போல் நம்ம ஹேக் தி பாக்ஸ் சீரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரெக்கானிசன்ஸ் பண்ணுவோம். வழக்கம் போல் இந்த மிஷின் வந்து உங்களுக்கு இது மட்டும்தான் இருக்கும், எஸ்எஸ்ஹெச் அப்புறமேட்டு சர்வர் மட்டும்தான் இருக்குது. அதை போர்ட் 80 வந்து இருக்குது. இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கோ பஸ்டரை யூஸ் பண்ணி நீங்கள் இதை வந்து டைரக்டரிஸ் ஆர் ஃபைல்ஸ் எதுவும் இருக்குது அப்படின்ட்டு ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த இது வந்து ஆல்ரெடி நான் முடிச்சிட்டேன் அப்படின்னால எனக்கு தெரியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு நான் டேரெக்டாகவே வந்து இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். நெட்வொர்க் ஸ்கேனிங்கில் வந்து உங்களுக்கு என்மேப் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப போர்ட் 80யும் எஸ்எஸ்ஹெச்சும் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஃபைல்ஸ் வந்து நீங்கள் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு பிஹெச்பி பேஜ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நான் அந்த எக்ஸ்டென்ஷனை மென்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பிஹெச்பி அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகே, இது வந்து உங்களுக்கு ஸ்கேன் ஆகட்டும், அது வரை வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஸ்கேனிங் முடிஞ்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 22 அண்ட் 80 வந்து ஓப்பன் ஆகிருக்கு. வழக்கம் போல் வந்து உங்களுக்கு இங்கே பேஜ் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் ஆகிட்டு இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு தேவையான அடுத்த ஒரு பேஜ் வந்து இந்த intelligence.php. ஸோ இது வரையும் கிடச்சிருச்சு. நான் இந்த ப்ரூட் ஃபோர்ஸிங் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். ஏன்னா இது வந்து எனக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். ஓகே, அதுக்கப்புறமேட்டு இந்த பேஜில் வேறு என்னென்ன லிங்க்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். அபவுட் இருக்குது, ஹோம் இருக்குது, கான்டாக்ட் இருக்குது, ஏஐ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, இந்த ஏஐன்றதை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேவ் ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணலாம். இந்த அப்லோட் பண்ணுற ஃபைல் மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அது வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணி தரும். மோஸ்ட்லி வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து உங்களுக்கு அனானிமஸ் வாய்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அதாவது என்னென்னா அவங்களோட ஓன் வாய்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சில டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எந்த வேர்டெல்லாம் நம்ம கொடுக்குறோமோ அந்த வேர்டெல்லாம் அது என்ன பண்ணுன்னா அது வந்து ஆடியோ ஃபைலை வந்து கன்வெர்ட் பண்ணி தரும். அதன் மூலமாக வந்து யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டுப்பாங்க. அதே மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தான் வந்து இந்த வீடியோவில். அதாவது நம்ம அதை டெக்ஸ்ட்டை கொடுப்போம், அது வந்து வாய்ஸாக மாறும். இதில் வந்து நம்ம வாய்ஸை கொடுப்போம், அது வந்து என்ன பண்ணுன்னா டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணும் இந்த சைட்டில். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இந்த பேஜ் தான் வந்து நம்மளுக்கு இந்த சிடிஎஃப் சேலஞ்சில் இருக்கிற ஒரு முக்கியமான திருப்பு முனை. ஏன்னா உங்களுக்கு வந்து இதில் நீங்கள் இருக்க கான்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எல்லாத்தையும் எதை வேணால் பார்க்கலாம். இது வந்து வெறும் நார்மல் பிஹெச்பி மட்டும்தான் இருக்குது. உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. வேப்லைசர் எக்ஸ்டென்ஷன் வச்சு நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது, சரிங்களா? ஸோ இதில் வந்து வேறு எந்த சைடுமே இந்த வல்னரபிள் கிடையாது. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான். சேம் டைம் அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணோன்னா அந்த intelligence.phpன்னு இருக்கா, அதையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு வந்து நிறையா க்ளூ கொடுக்கக்கூடிய இடங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு வேவ் ஃபார்மேட்டில் வந்து ஃபைல் வந்து நம்ம அப்லோட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த வேவ் ஃபார்மேட்டில் வந்து ஃபைல் அப்லோட் பண்ணது வந்து ஆன்லைனில் வந்து நிறையா சைட்ஸ் வந்து இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். ஒரு சில சைட்டில் வந்து MP3 இருக்கும், MP3 தான் தரும். அதை நீங்கள் திரும்ப வந்து வேவ் ஃபார்மேட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் ஒரு டூல் வந்து யூஸ் பண்ணுறேன், F-Lite அப்படின்ட்டு. இந்த டூல் வந்து நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா apt-get install அப்படின்ட்டு நீங்கள் போட்டு F-Lite அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த டூல் வந்து இன்ஸ்டால் ஆயிரும் உங்கள் மிஷினில். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த F-Lite டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஒரு வேவ் ஃபார்மேட்டில் வந்து ஒரு ஃபைல் வந்து நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த டூலோட ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதில் உங்களுக்கு தெரியும் வாய்ஸ், அதாவது வாய்ஸ் வந்து நம்ம எது கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதை ரைட் பண்ணுற ஆப்ஷன் வந்து -t அப்படின்னு இருக்கும். எங்கே இருக்கா டெக்ஸ்ட், அதாவது நம்ம எந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம எதை மாற்றணுமோ அதை வந்து ஹைலைட் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் அவுட்புட் ஃபைலு, அதாவது வேவ் ஃபார்மேட்டில் வரணும்ல அந்த ஃபைலுக்கு கொடுக்கக்கூடிய நேம்ஸ், இது எல்லாமே. ஓகே, இதை நம்ம இப்போ ட்ரை பண்ணுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான எக்ஸ்பர்ட் மட்டும் நான் முன்னாடியே ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுவோம், F-Lite -voice வாய்ஸில்
RMS சாரி அவுட்புட் ஃபைல் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா test .wav இந்த ஃபார்மேட்டில் வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து -t இந்த டீக்குள்ளே தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வரும். ஸோ ஹலோ அப்படின்ட்டு கொடுக்குறேன். சம்திங் went wrong. ஓகே என்ன பிரச்சனைனா FL லைட் ஓகே, நான் இந்த ஃபைல் நேம் வந்து நான் தப்பாக கொடுத்துட்டேன். அதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா test.wavன்னு ஒரு ஃபார்மேட்டில் வந்து இருக்குது. இது வந்து நான் என்ன பண்ணேன்னா அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைல் வந்து என்ன ஆகுனா அங்கே பின்னாடி சர்வரில் வந்து ப்ராசஸ் ஆகிட்டு அதுக்குண்டான ரிசல்ட் வந்து இங்கே கொடுக்கும். இப்போ வந்து அப்லோட் பண்ணுறோம், ரிசல்ட் வந்துருச்சு. நம்ம கொடுத்த இது வந்து என்னென்னா ஹலோ அப்படின்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கான கொரி ரிசல்ட் வந்து வெறும் blank பேஜாக இருக்குது. இந்த இடத்துல வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து SQL இன்ஜெக்ஷன் வல்னரபிள் இருக்குது இந்த பேஜில். இப்போ ஃபைனலாக வந்து டெஸ்ட் பண்ணப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு SQL இன்ஜெக்ஷன் வல்னரபிள் இருக்குது. அது மூலமாக தான் நம்ம உள்ளே இருக்கிற யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு SSH மூலமாக நம்ம அந்த மிஷின்குள்ளே கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரிவிலேஜ் எஸ்கலேஷன் வந்து நம்ம பண்ணுவோம். சரிங்களா? இப்போ யூசர் எடுக்கக்கூடிய இடம் வந்து இந்த இடம் தான். ஸோ இதில் வந்து எப்படி நம்ம SQL இன்ஜெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயமே. நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து SQL இன்ஜெக்ஷன் பற்றி மோஸ்ட்லி வந்து நிறையா கவர் பண்ணிட்டோம். ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த SQL இன்ஜெக்ஷன் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் SQL இன்ஜெக்ஷன் கொரி கமெண்ட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் வந்து நான் இதில் ஃபுல்லாலாம் வந்து என்னால் SQL இன்ஜெக்ஷன் கமெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இதில் வந்து நம்ம SQL இன்ஜெக்ஷன் வல்னரபிள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் கோட் வந்து நம்ம கொடுத்து பார்ப்போம். அதுதானே எப்பொழுதும். ஆனால் நீங்கள் வந்து இந்த சிங்கிள் கோடெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே டைப் பண்ணி உங்களால் இங்கே ஃபைலை வந்து அப்லோட் பண்ணி ஜென்ரேட் பண்ணி பார்க்க முடியாது. சிங்கிள் கோட் அப்படின்ட்டு நீங்கள் டைப் பண்ணால் மட்டும்தான் அதால் ப்ராசஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் கோடு கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து வேறு ஏதோ ஒன்று வந்து அப்படின்ட்டு கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து சொல்லுது. ஸோ சிங்கிள் கோட் அப்படின்னா நீங்கள் அதை சிங்கிள் கோட் அப்படின்னு வந்து டைப் பண்ணும். ஓப்பன் சிங்கிள் கோட், ஓப்பன் சிங்கிள் கோட். ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதே டெஸ்ட் ஃபைலுக்கு மேலே தான் நான் வந்து திரும்ப ரீரைட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே SQL சின்டாக்ஸ் எரர் வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு SQL சின்டாக்ஸ் எரர் வந்தோன்னே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்மலாக ஒரு சிங்கிள் கோட் போட்டதுக்கப்புறம் நம்ம ஹைஃபன் இதை கொடுத்து பார்ப்போம். அதுதானே எப்பொழுது நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹைஃபன் வந்து கொடுத்து பார்ப்போம். இப்போ வந்து ஹைஃபன் அப்படின்னு கொடுத்து ஹைஃபன் ஸ்பேஸுக்கு வந்து நீங்கள் எப்பொழுதும் இங்கே கமா கொடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி இது ட்ரை பண்ணியிருக்கேன். ஸ்பேஸ் ஹைஃபன் இதை கொடுத்துட்டு நம்ம இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ஹைஃபன்ங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது, நம்ம டேட்டா பேஸில் இருக்கிற அந்த கொரீஸ் வந்து கமிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான். ப்ராசஸ் பண்ணிங்கன்னா இன்னும் அந்த எரர் அப்படியே தான் இருக்குது. அதில் வந்து என்ன கொடுக்குறோன்னா டைப் அண்டு ஹைப் அப்படின்னு தான் வந்திருக்கு. சரிங்களா? இதை நீங்கள் படித்து பார்க்குறப்ப தெரியும். ஸோ வந்து உங்களுக்கு இங்கே intelligence.php அப்படின்னு இருக்கா, அதில் வந்து அவங்களே வந்து உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. அவர் ஸ்பீச் ரெகக்னேஷன் APIs ப்ராசஸ் தி யூசர் இன்புட் ஆஸ் பிலோ அப்படின்ட்டு இங்கே கீழே இருக்கிற மாதிரி தான் சில இதை வந்து இது ரெகக்னைஸ் பண்ணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து நம்ம இந்த கமெண்ட் டேட்டாபேஸ் இருக்கா, அதுக்கு உண்டான கீவேர்டை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே பின்னாடி சர்வரில் வந்து உங்களுக்கு இந்த கமெண்ட் வந்து அதுவே வந்து இன்சர்ட் பண்ணிக்கும். அதாவது இந்த கமெண்ட் டேட்டாபேஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா அது வந்து என்ன பண்ணால் இந்த ஹைஃபன் வந்து அதுவே எடுத்துக்கும். ஸோ அதுக்கான கீவேர்டு தான் வந்து இது.
ஓப்பன் சிங்கிள் கோட் கமாண்ட் டேட்டாபேஸ். அகைன் வந்து இப்போ இந்த ஃபைல் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ப்ராசஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எரர் எதுவுமே வரல. இந்த இடத்துல நம்ம கொரி வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது வந்து வழக்கம் போல் என்ன பண்ணுவோம், ஆர்டர் பை கமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதானே நம்ம எப்பொழுதும் பண்ணுவோம். ஸோ அதே நம்ம இப்போ ட்ரை பண்ணுவோம். அதே சிங்கிள் கோட் வந்து இருக்கட்டும். ஆர்டர் பை ஸ்பேஸ் வச்சுக்குவோம், ஸ்பேஸ் 10. நீங்கள் வந்து இதில் 10ன்னு டைப் பண்ணக்கூடாது, சாரி 10 நம்பர் கொடுக்கக்கூடாது, 10 டைப் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி டைப் பண்ணி கொடுத்து தான் பார்த்தேன். ப்ராசஸ் ஆகுது. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வருது. ஆர்டர் பை 10. ஓ இல்லை, இது வந்து கடைசியில் நம்ம என்ன கொடுப்போம்னா அந்த கமாண்ட் டேட்டாபேஸ் இருக்கா அதை கொடுப்போம். அதை கொடுத்துட்டு நம்ம போடுவோம். ஏன்னா இப்போ கொரி வந்து பேலன்ஸ் பண்ணோம்ல. இது வந்து ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டாக கூட எழுதுனா கூட நல்லா தான் இருக்கும். ஏன்னா இது ஒவ்வொரு வாட்டியும் உள்ள ப்ராசஸ் பண்ணி வரதுக்குள்ளே டைம் வந்து நம்மளுக்கு எடுக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொரி வந்து பேலன்ஸ் ஆகியிருக்கு. இப்போ ஆர்டர் பை இது யூஸ் பண்ணோம்னா 10 வந்து நம்மளுக்கு வந்து இல்லை அன்னோன் காலம்னு சொல்லுது. ஸோ இதுதான் நம்மளுக்கு உண்டான கீவேர்டு. இதில் வந்து ஒன்று தான் இருக்குது, காலம் ஆர்டர் பை. ஸோ இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா 2 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஏன்னா அதுக்கு எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்றனால கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா 9 8 7 6 5 4 3 2 1 அந்த மாதிரி நீங்கள் வந்து ரேண்டமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து இல்லை. ஒன்று கொடுத்தோன்னா வந்து எம்டி பேஜாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது வந்து என்ன பண்ணுவோம்னா யூனியன் பேஸ் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே சிங்கிள் கோட், சாரி இது எல்லாமே அப்படியே இருக்கட்டும். இதில் வந்து என்ன பண்ணோம்னா யூனியன் செலக்ட் இந்த கமாண்ட் தானே நம்ம எப்பொழுதும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதில் வந்து யூனியனும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்டெலிஜென்ஸில் வந்து பார்த்தோம்னா ஜாயின் அப்படின்னு இருக்கும். மெர்ஜ் இல்லாட்டி யூனியன் அப்படின்ற கமாண்ட் வந்து நம்ம எதா மென்ஷன் பண்ணலாம்னா ஜாயின் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணலாம். ஸோ அது வந்து நான் என்ன பண்ணுறேன், ஜாயின் அப்படின்னு கொடுத்துட்டு செலக்ட், அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் தானே. அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வெர்ஷன் வந்து கேட்டு பார்ப்போம். வெர்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம வைக்கணும். ஓப்பன் பேரந்திஸ் அண்ட் க்ளோஸ் பேரந்திஸஸ் இது வந்து நம்ம போடலாம். இதில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு ஒன்று தான் இருக்குது அப்படின்றனால நம்ம வந்து இந்த இன்ஜெக்ஷன் பாயிண்டில் வெர்ஷன் மட்டும் நம்ம கொடுப்போம். ஓப்பன் பேரந்திஸ் SIS close PARA. this is correct ன்னு நினைக்கிறேன் ஸ்பெல்லிங். யூனியன் இதில் வந்து என்ன எரர் வருதுன்னா
யூனியனை வந்து இந்த ஜாயின் கமாண்ட் யூஸ் பண்ணினா அதில் வந்து ஏதோ ஒரு நடுவில் ஒரு எரர் வருது. ஓகே, இது வந்து நடுவில் ஸ்பேஸ் கொடுத்து பார்ப்போம். ஓகே, திரும்ப திரும்ப அதே பிரச்சனை தான். அதாவது ஜாய் அண்டு செலக்ட் வெர்ஷன் அப்படின்னு வருது. தேவையில்லாத ஸ்பேஸ் இது இங்கே கொடுத்துருக்கோமா? இல்லை. வெர்ஷன் ஓப்பன் பேரந்திசிஸ் கமாண்ட் டேட்டாபேஸ். ஒருவேளை யூனியனை நம்ம கொடுத்து பார்க்கலாமா? பற்றி எப்பொழுது இந்த மாதிரி பண்ணுறப்ப நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, யூனியனே நம்மளுக்கு கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. அதில் வந்து வெர்ஷன் நம்மளுக்கு காமிச்சிருச்சு. ஸோ வெர்ஷன் காமிச்சதுக்கப்புறம் என்னென்னா நம்ம அதுக்கப்புறமேட்டு உள்ளே இருக்கிற யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்ததாக தெரிஞ்ச ப்ராசஸ் தான். செலக்ட் வெர்ஷனுக்கு அப்புறம் பாஸ்வேர்ட் word from யூசர்ஸ்லேருந்து நம்ம பாஸ்வேர்டு வந்து எடுத்து பார்க்கலாம். column union select a password. இது வந்து நம்மளுக்கு இது வருது. யூனியன் செலக்ட் வராது, செலக்ட் பாஸ்வேர்டு ஃப்ரம் யூசர்ஸ் மட்டும்தான். இந்த வந்து எப்படி இதுவாக சேருதுன்னு தெரியலையே. ஓகே, பாஸ்வேர்டு வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணால் யூசர் எடுக்கணும். யூசர் எடுக்காமல் நான் பாட்டுக்கு ஃபஸ்ட்டு கிறுக்குத்தனமாக நான் பாட்டு பாஸ்வேர்டை மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரே நிமிஷம். சரி, ட்ரீ ஓப்பன் பண்ணி இந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கோம். ஃபஸ்ட்டு யூசர் எடுக்கணும். யூசர் எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த பாஸ்வேர்டை நம்ம எடுக்கணும். இதுக்கு வந்து செலக்ட் யூசர் நேம் ஃப்ரம் யூசர்ஸ். இது எல்லாமே வந்து நீங்கள் ஹேக் பாரில் இந்த இதில் பார்த்தாலே உங்களுக்கு இந்த கொரீஸ்லாம் வந்து தெரியும். ஓகே, இதில் வந்து என்ன தப்புனா யூனியன் செலக்ட் ஃபியூ யூசர் நேம் ஃப்ரம் யூசர்ஸ் அப்படின்னு கேட்டது. ஃபியூ கிடையாது. செலக்டுக்கு அப்புறம் நம்ம இதை கொடுத்து
ஓகே, இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சு யூனியன் செலக்ட் யூசர் நேம் ஃப்ரம் யூசர்ஸ். யூசர் நேம் வந்து என்னது, அலெக்ஸா. அதாவது இது ஆரம்பத்தில் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். இதில் வந்து அலெக்ஸாவில் இருந்த வல்னரபிள் மூலமாக வந்து அலெக்ஸா அவங்க எல்லாருக்கும் தெரியும், அமேசான் அலெக்ஸா. அதில் இருந்த ஒரு SQL இன்ஜெக்ஷன் வல்னரபிள் வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இதே மாதிரி தான் வாய்ஸ் ப்ராசஸ் வந்து நம்ம அதுக்கு ரெண்டர் பண்ணுறப்ப தெரிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த CTF சேலஞ்சை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு யூசருக்கு உண்டான ஆப்ஷன் வந்து கிடச்சிருச்சு. என்ன அப்படின்னா, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ SSH Alexa .10.163 பாஸ்வேர்ட் பேஸ்ட் பண்ணுறேன், என்ட்ரு கொடுக்குறேன். உள்ளே வந்து நம்ம சைன்இன் ஆகிட்டோம். ஓகே, இது என்ன வெறும் பேஷில் மட்டும் தான் வச்சு ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் அப்படின்னு இருக்குது. இதில் போய்ட்டு நான் கேட் கொடுத்து பார்த்தேன்னா user.text எனக்கு பிரிண்ட் ஆயிரும். சரி, இதுக்கு மேலே வந்து அடுத்தது என்ன பண்ணணும்னா, நம்ம வழக்கம் போல் ps-aux கமாண்டை நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். சர்வர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு தெரியும். இதில் வந்து நீங்கள் ரொம்ப லினக்ஸ் வந்து எனுமரேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இதில் நீங்கள் சும்மா ரேண்டமாக பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதில் வந்து ஒரு பக் இருக்குது அப்படிங்கிறத. இதுதான் அது. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு JD ஓகே, இதை நீங்கள் சிம்பிளாக பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது இதுதான் வந்து இந்த ஜாவா டீபக்கர் தான் உள்ளே வந்து ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த டெர்மினல் பிரச்சனைன்றனால உங்களுக்கு ரொம்ப சின்னதாக அதில் தெரியுது. ps-aux grep root aux ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து ஒரு ஜாவா டீபக்கர் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்குது. அது வந்து என்ன அப்படின்னா JDWP. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எங்கே ரன் ஆகிட்டு இருக்குன்னா, லோக்கல் ஹோஸ்ட் வந்து 8000 அப்படின்ற போர்ட்டில் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. சரி, இதை வந்து எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மிஷன் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். அதாவது இப்போ யூசர் எடுத்துட்டோம், ரூட் எடுக்கிறது வந்து இதில் ஈஸி தான். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எங்கன்னா யூசர் எடுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸி தான். ஓகே, இதுக்கான எக்ஸ்பர்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கூகுளில் வந்து நம்ம தேடி பார்த்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. exploit இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா டீபக்கர் ப்ரோட்டோகால் இந்த எக்ஸ்பர்ட் டிபிலேயே உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி கிட்ஹப்லேயே வந்து இந்த பைத்தான் கோடு இருக்குது. இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா லோக்கல் மிஷின்லேருந்து மட்டும்தான் நம்மளால் எக்ஸ்பர்ட் பண்ண முடியும். அதாவது இப்போ உங்கள் மிஷின் வந்து இந்த டீபக்கர் இருக்குது அப்படின்னா உங்கள் மிஷின்லேருந்து வேணால் நம்ம வேறு அன்ஆத்தரைஸ்டாக இன்னொரு ஃபைலையோ இதே வந்து நம்மளால் ரன் பண்ணிக்க முடியும், லைக் நெட்கேட் மாதிரி. சரிங்களா? மற்றபடி இது வந்து ரிமோட் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, கைண்ட் ஆஃப் லோக்கல் எக்ஸ்பர்ட் மாதிரி தான் இது. ஓகே, இதை வந்து நீங்கள் உங்கள் மிஷினில் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஃபைல் வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இந்த மிஷினில் அதே மாதிரி அதில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா போர்ட் வந்து 8000 வந்து அது ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் வந்து அதை நெட்ஸ்டாட் இல்லை என்எஸ் கமாண்ட் கொடுத்து நீங்கள் பார்த்து அதையும் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன், டெம்ப் ஃபைலுக்கு வந்து போகிறேன். டெம்ப் ஃபைலுக்கு போயிட்டு
நான் இப்போ பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எக்ஸ்போர்ட் வந்து நான் இப்போ என்னால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம இந்த முறை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டூலை யூஸ் பண்ணுறதுக்கான கமாண்ட்ஸும் வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, எப்படி யூசேஜ் அப்படின்ட்டு. இந்த டூல் நேமு, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோன்னா டார்கெட் ஐபி, அதாவது நம்ம லோக்கல் மிஷினில் தான் வந்து ரன் ஆகுது. ரன் ஆனதுக்கப்புறமேட்டு போர்ட் நம்பர் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஜாவா மெத்தட், இது வந்து நம்மளுக்கு வந்து நாட் நெசசரி இந்த எக்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுற வரைக்கும். அடுத்தது கமாண்ட், இந்த இடத்துல நம்ம என்ன கமாண்ட் கொடுக்குறோமோ அந்த கமாண்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நெட்கேட்டை கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நெட்கேட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை அப்படி தேவையில்லை அப்படின்னாலும் சந்தோஷம் விடலாம். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ரிவர்ஷல் வந்து ஏதாவது ஒன்று நம்மளோட வந்து போட்டு வைக்கணும். நம்மளோட ஐபி இதுதான். பென்டெஸ்டர்ஸ் மங்கியில் ரிவர்ஷல் ஒன்று ஏதாவது ஒன்று எடுத்துக்குவோம். ரூபி பேஷ் எது எடுத்துக்கலாம்? ஓகே, இந்த ஷெல் வந்து நம்ம எடுப்போம், இதுதான் நல்லாயிருக்கும். இதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, நான் உங்களுக்கு இந்த மிஷின்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கட்டுறேன், ஏன்னா எக்ஸ்பர்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. ஸோ இதையாவது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு கட்டுறேன். இது வந்து நம்ம பேஷில் போட்டு வச்சுக்குவோம். பின் இந்த இடத்துல என்னோட எக்ஸ்பர்ட்டு 6000 நெட்கேட்டோட ஐபி, அதாவது லிசனரோட ஐபி. இந்த நெட்கேட்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி வந்து பல டுட்டோரியலில் வந்து போட்டிருக்கோம். ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா அதை போய் நீங்கள் பார்த்துக்கிட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். அது 10.15 கரெக்டாக தான் காப்பி பண்ணி போட்டிருக்கேன்னா ஷெல்ல. ஓகே, சேவ். எங்கள் ஏஐ ஓகே, இதை நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சிம்பிள் ஹெச்டிடிபி சர்வரை யூஸ் பண்ணி நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பைத்தான் 3 -m http.server இதை போட்டு 8000 நான் ரன் பண்ணுறேன் சர்வரை. ஓகே, ரன் ஆயிடுச்சு. என் மிஷினோட ஐபி இதுதான். இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணுறேன் ஷெல்லு. மோஸ்ட்லி வந்து நீங்கள் இந்த மாதிரி ஷெல்லெல்லாம் வந்து எங்கே போடுங்கன்னா ஹோமில் யூஸரில் அலெக்ஸா அதில் போட்டு வச்சுக்கோங்க. wget http அதில் expo.sh connection refuse போர்ட் நம்பர் கொடுக்க மறந்துட்டேன்.
cat expo.sh chmod plus x expo.sh எக்ஸிக்யூஷன் பர்மிஷன் வந்து கொடுத்துட்டோம். ஓகே, இங்கே இருக்கா, முடிஞ்சு போச்சு. அடுத்தது டெம்புக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற அந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து ரன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து நீங்கள் லிசனர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, லிசனரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபைலை ரன் பண்ணுவோம். பைத்தான் கொடுத்துட்டு -t, இது வந்து என்னென்னா லோக்கல் டார்கெட் மெஷின், இதை கொடுக்குறோம். போர்ட் நம்பர் வந்து நாட் நெசசரி அப்படின்னு நான் நம்புகிறேன், இருந்தாலும் நம்ம வேணும்னா கொடுத்துக்கலாம். இந்த போர்ட் நம்பர் வந்து என்னென்னா அந்த டீபக்கர் ரன் ஆகிட்டு இருந்தால் அந்த லோக்கல் ஹோஸ்டில் வந்து அப்பாச்சி டாம்கேட் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கமாண்ட், இதில் வந்து நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுத்துக்க வேண்டியதான். ஹோமு யூசர் வந்து அலெக்ஸா, அதில் expo.sh இந்த ஃபைல் தான் அலெக்ஸா, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் இந்த கமெண்டை நீங்கள் ஹிட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து இங்கே ரிவர்சல் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து சில சமயம் சர்வர் உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து இது டைம் எடுக்கலாம். ஸோ இதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து அங்கே எக்ஸிக்யூஷன் பர்மிஷன் வந்து கொடுத்துடணும் ஃபைலுக்கு. ஸோ அது கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற நெட்கேட் ஷெல் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு இங்கே ரிவர்ஸ் கனெக்ஷன் வரும். ஓகே, நம்மளுக்கு இப்போ எக்ஸிக்யூஷன் ஆயிடுச்சு. இதில் வந்து எனக்கு இப்போ ரொம்ப நேரம் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, நான் இங்கே இந்த பிரேக் ஆஃப் வந்து நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நான் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் எனக்கு அதை யூஸ் பண்ணாமலே எனக்கு வந்து ரிவர்ஸ் கனெக்ஷன் வந்துச்சு. ஸோ இதில் வந்து இது மேண்டட்ரி கிடையாது. ஸோ அதை இருந்தாலும் அதில் ஒரு வாட்டி வந்து நம்மளுக்கு இந்த எரர் காட்டுச்சு, இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது எல்லா சிஸ்டமுமே. இதில் வந்து என்ன சொன்னுச்சுன்னா டெஸ்ட் வித் அனதர் ஒன் அப்படின்ட்டு ஆப்ஷன் வந்து பிரேக்கான ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண சொல்லிச்சு. ஸோ அதை நான் யூஸ் பண்ணோன்னே எனக்கு வந்து என்னாச்சு, கமாண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்துச்சு. எனக்கு இங்கே வந்து ரூட் ஷெல்லு வந்துருச்சு. ஐடி என்ன அப்படின்னு போட்டேன்னா ரூட்டு. ஸோ எல்எஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து டாம்கேட்டு சர்வருக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு அதுக்கு உண்டான ரூட் கீயும் போட்டுவோமே, root.txt. ஓகே, நம்மளுக்கு வந்து இப்போ ரூட் ஷெல் கிடச்சிச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் இப்போ இந்த மிஷின் வந்து இன்னும் 2 வாரத்தை ட்ரை பண்ணலாம். எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஆல்ரெடி இன்னும் நம்ம சேனலில் ஹேக் தி பாக்ஸ் சீரிஸ் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் பார்த்துருவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.